டேய் அண்ணா, நம்ம ரூம்குள்ள போனேன். ஏன் உள்ள போனேங்கிறதே மறந்துட்டேன். அது ஏன் அப்படி மறக்குதுன்னு சொல்றேன். தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரூம்குள்ள நுழையும் போது மென்டலி நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஃபீல் கிரியேட் ஆகும். அப்போ நம்ம பிரெயின் பழைய இடத்துல இருக்க தொடர்பை பிரிஞ்சு புது இடத்தை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இதனால நம்ம ஏன் ரூம்குள்ள நுழைஞ்சோம் அப்படிங்கறத டெம்பரரியா மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதோட நம்ம பிரெயின் எப்ப பார்த்தாலும் என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கரெக்டா ரூம்குள்ள நுழையும் போது வேற எதையாவது பார்த்து டைவர்ட் ஆயிட்டோம் அப்படின்னாலும் உடனே மறந்துடுவோம். ஷார்ட் டர்ம் மெமரியில லிமிடெட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ரூம்குள்ள போய் புக் எடுக்கணும்னு ஞாபகம் வச்சிருக்க அதே டைம்ல நீ வேற எதையாவது யோசிச்சா புக் எடுக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் இடம் இல்லாம காணா போயிடும். எஸ், புக் 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 ஞாபகம் வந்துருச்சு. ஸோ சுறுசுறுப்பா உடனே அந்த வேலையை செஞ்சிடணும். அண்ட் அந்த ஞாபகம் ஷார்ட் டேர்ம்ல இருந்து லாங் டேர்முக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருந்துச்சுன்னா ஈஸியா மறந்துடும். ஸ்ட்ரெஸ் அண்ட் டயர்ட்னஸும் மெமரியை அஃபெக்ட் பண்ணும். சில நேரத்துல நமக்கு பிடிச்சவங்க சொல்ற இம்பார்ட்டன்டான விஷயத்த கூட மறந்துடுவோம். அது ஏன்? அதுக்கு ரீசன் இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.